அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு கிரகங்களுக்கும் ஒரு எண்கள் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் அந்த கிரகங்களுக்கு உடைய ஆங்கில எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த எழுத்துக்கள் அடிப்படையில் அந்த எண்களை இயக்கினால் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை சிறப்படையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு கிரகங்கள் அடிப்படையிலும் அவருடைய பெயர் அடிப்படையிலும் 8ஆம் எண் வருது வச்சுங்க. 8ஆம் எண் என்பது சனி கிரகத்துடைய அருள் பெற்றது. இப்போ 8ல் சம்மந்தப்பட்டு இப்போ 28, 38, 88, 80 இது போல் நம்பரை அவர் இயக்கினார்னா, இப்போ வீடு வந்து 308 இருக்குது வச்சுங்க. அந்த வீடு அவரை வாழ வைக்கும். அதே போல் நிறுவனமும் அதே போல் 8ஆம் நம்பரு இல்லை 18ஆம் நம்பரு அது போல் இருந்தாலும் அந்த நிறுவனம் வாழ வைக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ சூரியனுக்கு வந்து நம்பர் வந்து 1. அந்த 1 கூடிய எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்களில் AJIYQ. இது வந்து எண் 1 சூரியனுடைய ஆதிக்கம். எண் 2 சந்திரந்து. அது ஆங்கில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா BKR. இந்த 3 எழுத்துக்கள் சந்திரனுடையது, அதை இயக்கலாம். குருக்கு வந்து எண் 3. ஆங்கில எழுத்து பார்த்தீங்கன்னா CGLS. இது வந்து குருவுடையது, எண் வந்து 3. ராகுடைய ஆதிக்க எண் பார்த்தீங்கன்னா 4. அதுக்கு ஆங்கில எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா DMT. இது வந்து ராகுது. புதனுடைய ஆதிக்க எண் வந்து 5. அதுக்கு ஆங்கில எழுத்து பார்த்தீங்கன்னா EHNX. இது வந்து புதன்து. சுக்கிரன் ஆதிக்க எண் பார்த்தீங்கன்னா 6. ஆங்கில எழுத்து பார்த்தீங்கன்னா UVW. கேதுவுடைய ஆதிக்க எண் வந்து 7. ஆங்கில எழுத்து OZ. சனியுடைய ஆதிக்க எண் வந்து 8. ஆங்கில எழுத்து வந்து FB. இது வந்து இந்த எழுத்துக்களும் இந்த எண்ணுகளும் பயன்படுத்தினால் உங்களுடைய கிரகங்களை நீங்கள் இயக்கலாம். அந்த இயக்கத்தின் அடிப்படையில் வளர்ச்சி அடைய முடியும். ஒருவருடைய பிறந்த தேதியை கூட்டினால் வருவது உடல் எண் எனப்படும். ஒருவருடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இவைகளை கூட்டி வருவது உயிர் எண் எனப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த எண்களை இயக்குவது மூலம் வாழ்க்கையில் அற்புத பலன்களை அந்த ஜாதகத்தில் பெற முடியும். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.